ம். வேற யாருக்கு என்ன டவுட்? கைஸ், யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையா? இல்ல ப்ரோ. ஓகே, பாக்கா. ஸோ இந்த வாரத்தோட அவுட்லுக் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன். சேம் நேற்று என்ன அவுட்லுக் சொல்லியிருந்தோம் அதுதான். இந்த டெய்லியோட எஃப்இஜி எல்லா மார்க்கெட்லயும் இருக்கு. எஃப்இஜி ஐஎஃப்இஜியா மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேம்ல டர்ட்டில் சூப், சிஏஎஸ்டி, இந்த லோஸோட ஜிவிபி கூட எஸ்எம்டி இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம்ல டெய்லியோட ஸ்விங்ஸ் எஸ்எம்டில இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி என்எஃப்பி லோவை யூரோ யூஎஸ்டி தட்டாத அடிக்கும் யூரோ யூஎஸ்டி பை. சேம் கோஸ் ஃபார் டாலர் இண்டெக்ஸ். என்எஃபியோட ஹையர் டாலர் இண்டெக்ஸ் தொடாத வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ். புரியுதா? இதுல கிளியரா யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப டாலர் இண்டெக்ஸ் எங்கேருந்து பவுன்ஸ் ஆனா எங்கேருந்து ப்ரோ இங்க ஒரு பீரியடுமே இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்டாக என்வா கூட இண்டிகேட்டர் ஆன் பண்ணி பாருங்க. யூ வில் சி பவுன்ஸ் ஆன இடம். அந்த இண்டிகேட்டர்லயே உங்களுக்கு கிளியரா தெரியலனா ரெண்டு லைனை தூக்கி வந்து போடும். ஃப்ரைடேவோட வெனஸ்டேவோட க்ளோசிங் பிரைஸ் இங்க இருக்கு, தேர்ஸ்டேவோட ஓப்பனிங் பிரைஸ் இங்க இருக்கு. தெரியுதா? ஸோ எண்ட் ஆஃப்னா என்ன? எஃப்இஜி. ஸோ எஃப்இஜிக்குள்ள போயிட்டு தான் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ கீழே வில இங்கே ஆக்ட் ஆயிருக்கு, ஒரு ஸ்டாப் அண்ட் இப்போ என்னவா மாறிடும்? இந்த ஹை நமக்கு ப்ரொடெக்டட் ஹை. ஏன்னா எஃப்இஜி ஐஎஃப்இஜி மாறிடுச்சு, டேஸ்டியும் கொடுத்துடும். ஸோ அந்த ஹை நமக்கு ப்ரொடெக்டட் ஹை. சேம் கோஸ் ஃபார் யூரோ யூஎஸ்டி. இப்போ குவார்டர்லி தியரியை பத்தி நம்ம நீங்க பார்த்தோமா? இப்போ அதோட இண்டிகேட்டர் சொல்றேன்னு சொல்லியிருந்தால, அந்த டேயோட குவார்டர்லி தியரி இண்டிகேட்டர் அது யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு மேல நான் புது இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சேன். என்ன மாதிரியே உங்களுக்கு சார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா லைன்ஸ் வந்துடும். இப்போ நான் 4 ஹவர்ல வச்சா எனக்கு வீக்லியோட சைக்கிள் வந்துடும். மந்த்லி சைக்கிள் வந்துடும். 1 ஹவர்ல வச்சா வீக்லி சைக்கிள் வந்துடும். 15 மினிட்ல வச்சா ஆட்டோமேட்டிக்கா டெய்லி சைக்கிள்ஸ் வந்துடும். ஸோ இந்த இண்டிகேட்டரோட பேரு, இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு ட்ரையாட் கியூட்டின்னு அடிச்சா இவன் வருவோம். இதுதான் இந்த இண்டிகேட்டர். இதுல எந்த செட்டிங்கும் நீ கை வைக்க தேவையில்லை. இதுலயே உனக்கு இந்த ட்ரூ டே ஓப்பன், ட்ரூ செஷன் ஓப்பன் அதுவுமே இதுலயே உங்களுக்கு வந்துடும். டிஏஓனா ட்ரூ ஏசியா ஓப்பன், டிஎல்ஓனா ட்ரூ லண்டன் ஓப்பன், டிஎன்ஓனா ட்ரூ நியூயார்க் ஓப்பன், டிடிஓனா ட்ரூ டே ஓப்பன். ஓகேவா? அது என்னால ஹைட் பண்ண முடியல. அது எப்படி ஹைட் பண்றதுன்னு தெரியல. இதுல அப்படியே ஒரு மாதிரி கோளாரா தான் கொடுத்துருக்கான். ஸோ அதை நான் ஹைடும் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல எந்த செட்டிங்கும் நீங்க எதுவுமே மாத்த தேவையில்ல. இந்த டாட் வந்து உங்களுக்கு கண்ணு தெரியலனா நீங்க போயிட்டு சைஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 ல இருந்து 3 அப்படி வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே ப்ரோ. ப்ரோ அதில் செட்டிங்ஸில் ட்ரூ ஓப்பன்ஸ் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விட்டா ட்ரூ ஓப்பன்ஸ் வர மாட்டேங்குது. ட்ரூ ஓப்பன்ஸ் இருக்கா? சாரி, இங்க இருக்கு. இதை ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா ட்ரூ ஓப்பன்ஸ் வராது. இது கூட நம்ம நார்மலா நான் கொடுத்த அந்த ட்ரூ ஓப்பன்ஸோட இண்டிகேட்டர், இந்த ரெண்டு இண்டிகேட்டர் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? கைஸ் 10 பேர் இருக்கீங்க கைஸ், கொஞ்சம் வாயை திறந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. என்னடா பண்ணுகிறீங்க உட்காந்து? ஓகே, இப்ப இதை பார்த்தோமா? இப்ப நான் யூரோக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். அந்த டார்கெட்டை யூரோ அடிக்கணும். இந்த இடம் தான் இந்த வருஷத்தோட ஹை செட் ஆகும். இந்த 1.20802 அந்த லெவல்ல தான் யூரோ ஹை செட் ஆகணும். அதுக்கு முதல்ல இந்த லோ ப்ரொடெக்டடா இருக்கும் பட்சத்தில் டைரக்டா பிட் ஸ்டாப் இங்க தான். அதோட இல்லாம இந்த மாசத்தோட முதல் குவார்டர் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, வாரம். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி பிக் மூவ்மெண்ட்ஸ், லைக் பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஆல்ரெடி போன வாரம் தான் எக்ஸ்பென்ஷன், மறுபடியும் இந்த வாரம் எக்ஸ்பென்ஷன் ஆகாது. ஸோ கொஞ்சம் சாப்பா தான் இருக்கும் மார்க்கெட். அதுக்கு ஏத்த மாதிரி ப்ளே பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த வாரம் வரதே
ஒன்னு இல்ல 2 A+ ட்ரேட் தான் வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா இன்னைக்கு மண்டே மார்க்கெட் ஒரு ட்ரேடுமே A+ கிடையாது. ஸோ எடுக்கிறது வேஸ்ட். இன்னைக்கு காலைல யாராவது இந்த லண்டன் பைஸை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க யாராவது இந்த லண்டன் S&P கன்சிடர் பண்ணி லாங் பாத்தீங்களா? உண்மையை சொல்லு. இல்ல ப்ரோ, இன்னைக்கு உள்ளே இல்ல ப்ரோ. நான் பயாஸ் போட்டு கீழே போட்டுருந்தேன் இல்ல ட்ரேடிங் டே இல்லைன்னு. வேற யாரு பார்த்தா? உண்மையை ஒத்துக்கும். நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லது. வேற யார் யூரோல இந்த S&P பார்த்துட்டு நீங்க பை ஃபிக்ஸ் ஆனா லண்டன்ல? அப்ப யாருமே பார்க்கல. ஆமா ப்ரோ. பாக்குது. பார்க்கல ப்ரோ. இல்ல ப்ரோ, நானும் பயாஸ் மட்டும் தான் போட்டேன். பரவாயில்லப்பா, நைஸ். உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா நைஸ். ஜிஜி, குட் லக். ஏன்னா மார்க்கெட் அந்த 4 hour ரெஃப்யூஜிக்குள்ளேயே ட்ரேட் ஆகல. இங்க ஒரு பீடியரையுமே கிடையாது. அதை மீறி நீங்க லாங் பார்த்துருந்தீங்கன்னா யூ ஆர் டூயிங் பேட்டர்ன் ட்ரேடிங். பிளஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கா, இந்த ஒரு 4 hour கேண்டலுக்குள்ளதான் இருக்காரு. அப்ப நாளைக்கு நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? டெய்லியோட எஃப்யூஜி கிரியேட் ஆகுது இங்க பிபிஆர் 4 hour ரேஞ்சு. அப்ப நாளைக்கு நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? கிளாசிக்கா டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் ஹை. அப்ப இந்த வாரம் என்ன ஓப்பன்? நாளைக்கு ட்ரூ மந்த் ட்ரூ வீக் ஓப்பன் ஆகுதா? டியூஸ்டே காலைல ட்ரூ வீக்கு கீழே தான் நீ வாங்க போற. புரியுதா? புரிஞ்சு. அதே மாதிரி ட்ரூ மந்த் எங்க இருக்கு? ட்ரூ மந்த் இங்க கிடக்கலாம். அவனுக்கும் கீழே தான் நீ நாளைக்கு வாங்க போற பை பண்ணும்போது. அப்ப நாளைக்கு தான் A+ செட்டப் குக்கிங்ல இருக்கு. புரியுதா? எப்படி நம்ம அடுத்த நாள் எப்படி அந்த ஹை குவாலிட்டி செட்டப்ஸை பிக்கப் பண்றதுன்றது புரியுது. அப்ப நாளைக்கு வந்து இந்த லோ தட்டும் போது நமக்கு என்னென்ன கிடைக்கும்? வீக்லி சைக்கிள், டெய்லி சைக்கிள் ரெண்டுமே சேர்த்து கிடைக்குமா? அப்ப மேக்னெட்டோ எஃபெக்ட்ல எதை டார்கெட் வைப்ப? மண்டே ஹை வைக்கலாம், இல்லைன்னா இங்க எடுக்கிற ட்ரேடை நீ ஃபுல்லா ஹோல்டு பண்ணி இந்த வாரம் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுது. ஸோ இப்போ நான் கொடுத்த அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா லைன்ஸ் பிளாட் பண்ணி கொடுத்துரும். நீங்க உட்காந்து மேனுவலாக தான் போட்டுட்டு இருக்கணும். ஆனா இன்னும் ஒரே ஒரு கடுப்புனா, நான் யூஸ் பண்ற பெய்ட் இண்டிகேட்டர்ல எனக்கு அங்க இந்த நம்பரோட வந்துடும் Q4 Q0 Q1 அப்படின்னு குவார்டரோட அந்த குவார்டரோட நேமோட வந்துடும். இந்த ஃப்ரீ இண்டிகேட்டர்ல அந்த நேம் வராது, வெறும் லைன்ஸ் மட்டும் தான் வரும். நீங்க அந்த டைம் வச்சு மேனுவலா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 18 to 0 GMT ஃபர்ஸ்ட் குவார்டர், 0 GMT to 6 செகண்ட் குவார்டர், 6 to 12 தேர்ட் குவார்டர் அப்படின்னு நீங்களா அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? யாருக்காவது அந்த SSMT ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா நம்ம இப்ப அடுத்த கான்செப்ட் போறோம். SSMT இல்ல ப்ரோ, அது அந்த டைம்ல இருக்கு. அதாச்சும் இப்ப மந்த்லி சைக்கிளுக்கு H4 தானே? ஆமா, 4 hours தான். வீக்லிக்கு H1, டெய்லிக்கு M15. ஆமா, 90 minutesக்கு M5. M5 ஓகே ப்ரோ. ஓகே. 5 minute போனா 90 minutes. சொல்லு ப்ரோ. ப்ரோ SSMT வந்தா எப்படி சொல்றது, ட்ரேட் கொடுக்கணுமா இல்ல SSMT வந்தா ஹை ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி? ப்ரோ SSMT தான் ப்ரோ இங்க மேட்ரு. SSMT இல்லாம மார்க்கெட்டே ரிவால்வ் ஆகாது. இல்ல ப்ரோ, இப்போ இதுக்கு முன்னாடி வரையும் நார்மல் SSMT பார்த்தோமா, இப்போ வந்து நார்மல் SSMT பார்க்காம SSMT வந்தா மட்டும் ஓகே அப்படின்ட்டீங்களா? ஆமா, ஓகே ஓகே. அதுவும் 2 ஸ்டேஜ் இருக்கணும், 2 SSMT இருக்கணும் ஒரு ட்ரேடுக்கு. 2 ஸ்டேஜ். ஓகே ப்ரோ. சிங்கிள் ஸ்டேஜ் இருந்தா நம்ம எடுக்கிற டைம் பொறுத்தா ப்ரோ. இப்போ 5 மினிட்ஸ்ல எடுக்கிறேன்னா 90 மினிட்ஸ் டெய்லி சைக்கிள் இருக்கணுமா? ஆமா, 5 minutesல நீ என்டர் ஆக மாட்டா. இப்ப நான் ஒரு டைம் ஃப்ரேம்ஸ் இது சொன்ன பாத்தியா? ஆமா. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி 60 பத்தி எடுத்துட்டேனா? இல்ல 16 எடுக்கிறேன். இல்ல ஓகே, ப்ரோ எடுக்கல. அப்ப எனக்கு 60 எடுத்துறேன். என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும் டைரக்ஷன். ப்ரோ 2 ஸ்டேஜ்னா 1 hourல ஒரு SMT பார்க்கணும், 15 நிமிஷத்துல ஒன்னு பார்க்கணும், அப்படியா ப்ரோ? அப்படி கிடையாது ப்ரோ. 2 ஸ்டேஜ் SSMT ஒன்னு வீக்லி சைக்கிள் இல்ல டெய்லி சைக்கிள் இருக்கணும், இல்ல டெய்லி சைக்கிள் இல்ல 90 minutes இருக்கணும், இல்ல 90 minutes இல்ல மைக்ரோ இருக்கணும்.
ப்ரோ இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? நான் வரேன், நான் எக்ஸாம்பிளோட காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நான் 60 எடுத்துறேன். லாஸ்டா ஒரே ஒரு டவுட், சரி மேக்னெட்டோ எஃபெக்ட் சொன்னீங்கல்ல. வெயிட் பண்ணு, எதுவா இருந்தாலும் வரேன், வெயிட் பண்ணு, நான் 60 எடுத்து முடிச்சிடறேன். ஓகே. 60னா என்னன்னா, நம்ம டர்ட்டில் சூப் நீங்க பாத்திருக்கீங்களா, லிக்விட்டுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கிறானா, ஆமாம் ப்ரோ. அதே மாதிரி இது ஒரு லிக்விடிட்டி. இப்ப நீ ஷார்ட் அடிக்க வர, இந்த லிக்விடிட்டிக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சிட்டோம், டர்ட்டில் சூப் ஆயிடுச்சு. 60ல மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. சிங்கிள் கேண்டில் 60, 2 கேண்டில் 60, மோர் தென் 3 கேண்டில்ஸ். அதுல சிங்கிள் கேண்டில் 60 A++, 2 கேண்டில் 60 A, மோர் தென் 3 கேண்டில்ஸ் ஆர் மோர் தென் 2 கேண்டில்ஸ் இருக்கிறது வந்து நீ எடுத்தாலும் எடுக்கலாம், எடுக்காம இருக்கலாம், அது உன்னோட பர்சனல் சாய்ஸ், அது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ இப்போ சிங்கிள் கேண்டில் சிஸ்டம் என்னன்னா, இந்த லிக்விடிட்டிக்கு மேல க்ளோஸ் வைக்கிற கேண்டில் வந்து எப்படியோ இது பை கேண்டில் தான் ஏறி மேல ஏறி க்ளோஸ் வைப்போம். அதோட ஓப்பனிங் பிரைஸ் இருக்கு பத்தியா, ஆமா ப்ரோ. த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் அதை என்கல்ஃப் பண்ணணும். பேசிக்கா என்கல்ஃபிங் கேண்டில் இருக்கணும் உனக்கு. அந்த லிக்விடிட்டி கிட்ட ஒரு லிக்விடிட்டி மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வைப்பான், த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் அந்த க்ளோஸ் வச்ச கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் கீழே க்ளோஸ் வைக்கணும். ஓகே ப்ரோ. சிம்பிளா என்கல்ஃபிங், புரியுதா? புரியுது. இது சிங்கிள் கேண்டில் சிஸ்டம். இப்ப இங்க 2 கேண்டில் சிஸ்டம் என்னன்னா, ஒரு கேண்டிலா க்ளோஸ் வைக்காம 2 கேண்டிலா க்ளோஸ் வைப்போம், புரியுதா? புரியுது. இப்ப மோர் தேன் 2 கேண்டில்ஸ்னா சொன்னபடி 2க்கும் மேற்பட்ட கேண்டில்கள் பொறுமையா முக்கிய க்ளோஸ் வைப்போம். இது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கம்மி. சோ இப்ப 60 புரிஞ்சிச்சா? 60ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். 15 minute time frame. ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? இங்க பார், ஒரு லிக்விடிட்டி போல், லிக்விடிட்டிக்கு மேல இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குது, த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் அந்த ஓப்பனிங் பிரைஸ் கீழே க்ளோஸ் வச்சிட்டானா, ஆமா ப்ரோ. கரெக்டா இந்த எக்ஸாம்பிள்ல இதுதான் உன்னோட சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. இதுக்கு நீ எப்படி ப்ரோ என்ட்ரி போறது அப்படின்னா, சம்டைம்ஸ் மார்க்கெட்டு மறுபடியும் ஏத்தி இந்த பாடி ஓப்பன் பிரைஸை தொடும், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தொடாது. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, இந்த 3வது கேனோட ஓப்பனிங்ல, அடுத்த கேனோட ஓப்பனிங்ல என்ட்ரி, ஒரு ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேல. ஓகே ப்ரோ. இப்ப நம்ம எஸ்எஸ்எம்டி பார்த்தோம்ல, டெய்லி சைக்கிள், மைக்ரோ சைக்கிள், 90 மினிட், அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் சொன்ன ஞாபகம்தா? வீக்லி சைக்கிள்னா 4 ஹவர், மந்த்லி சைக்கிள்னா 4 ஹவர், வீக்லினா 1 ஹவர், டெய்லினா 15, 90னா 5ன்னு சொன்னா, அந்த சைக்கிள்ஸை உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதே இந்த 60 தான். அந்த எஸ்எஸ்எம்டி ஓல்ட் ஆகுமா ஓல்ட் ஆகாதான்றதே காட்டி கொடுக்கறது இந்த 60 தான். அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டைம்ல தான் இந்த 60 ஃபார்ம் ஆகணும். இப்ப எப்படி டெய்லி சைக்கிள் 15 மினிட் இருக்கு, 15 மினிட்ல வச்சாதான் டெய்லி சைக்கிள்மோ, அதே 15 மினிட்ல தான் உனக்கு இந்த 60 ஃபார்ம் ஆகணும், வேற எந்த டைம் ஃப்ரேம்லயும் ஃபார்ம் ஆகாது. இப்ப டெய்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் 90 வைக்கிறான் அப்படின்னா, நான் போயிட்டு 5 மினிட்ஸ் ஹிஸ்டரி எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது, அதே 15 நீ என்ட்ரி போடலாம். ஏன்னா இந்த எஸ்எஸ்எம்டிக்கு கீழே தான் அது வருது, புரியுதா உனக்கு? டெய்லிக்கு கீழே தான் 90 வருது, டெய்லிக்கு மேல 90 வரல, டெய்லிக்கு கீழே தான் 90 வருது. அப்ப நீ 15 மினிட்ஸ் ஹிஸ்டரி வச்சு நம்பி அடிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அதிகமா வரும். ஏன் ப்ரோ ஸ்டாப் லாஸ் கம்மியா வச்சு என்ன ப்ரோ பண்ண போற? உனக்கு தேவையான 2 hours தான் வருது. ஓகே. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்டாப் லாஸ் கம்மியா வைக்கிறீங்கன்னா வச்சு ட்ரை பண்ணுங்க, ஆனா ஸ்டாப் லாஸ் அதிகமா அடிக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். வேற எங்க இன்னொரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டணும்னா, என்கியூல வந்திருக்கும். ப்ரோ இப்போ டைம் ஃப்ரேம் பத்தி சொன்னீங்கல்ல,
15 ஆமா மினிட்ஸ்ல பார்த்தா 15 மினிட்ஸ் ஹிஸ்டரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா டெய்லி இப்போ சைக்கிளுக்கு 15 மினிட்ஸ் தான் பார்க்கணும். ஓகே ஓகே. இப்போ வீக்லி சைக்கிள் எஸ்எம்டி அதுல வந்து எஸ்எஸ்டி கொடுத்தா டெய்லி சைக்கிளை பார்க்கலாமா? பார்க்க கூடாது. வீக்லி சைக்கிள்ஸ் எஸ்எஸ்எம்டி இருக்குன்னா நீ 1 ஹவரோட சிஸ்டி தான் எடுக்கணும். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ இதுல டெய்லி வீக்லி மந்த்லி சைக்கிள்ங்கிறது டெய்லி வந்து இன்ட்ராடே மற்றதெல்லாம் ஸ்விங் அந்த மாதிரியா? அப்படி கிடையாதுடா, எல்லாமே உனக்கு ஒண்ணு கூட ஒண்ணு கிராக் ஆகும். இப்ப வீக்லி சைக்கிள் வச்சானா அது லோ ஆஃப் த வீக் ஹை ஆஃப் த வீக் செட்டப்ஸ். ஓகே ஓகே. மந்த்லி சைக்கிள் வைக்கிறானா அது லோ ஆஃப் த மந்த் ஹை ஆஃப் த மந்த் செட்டப்ஸ். 50 டெய்லி சைக்கிள் வைக்கிறானா அது லோ ஆஃப் த டே ஹை ஆஃப் த டே செட்டப்ஸ். எங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மாட்டணுமே, கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். Q2 Q3 Q2 Q3 Q2 Q3. ஓகே, அன்னைக்கு இங்க வந்து டெய்லி சைக்கிள் இருந்ததா? Q1 Q2 அன்னைக்கு காலையிலே டெய்லி சைக்கிள் கொடுத்துட்டோம். நீங்க பார்த்தா தெரிதா Q1ஓட லோஸ Q2ல YM தூக்கியிருக்கான், NQ தூக்கல. தெரிதா? உனக்கு உடனுக்குடனே அந்த எஸ்எஸ்எம்டிஸ் வராது. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாரு, இங்க 15 மினிட்டோட 60 எது? இதுதான் 15 மினிட்டோட சிஎஸ்டி. ஆனா 60க்கு ரீடெஸ்டே வரல. நல்லா புரிஞ்சுக்கோ, 60க்கு ரீடெஸ்ட் வரல. இப்ப இங்க திக்கி இருக்கிறது சிங்கிள் ஸ்டேஜ் எஸ்எஸ்எம்டி மட்டும் தான், டெய்லி சைக்கிள் மட்டும் தான். ஆனா இந்த இடத்துல ஒரு எஃபிஜி தெரிதா? இப்ப நான் 5 மினிட்டுக்கு மூவ் ஆகுறேன். 5 மினிட்டுக்கு மூவ் ஆனா இப்ப எனக்கு 90 மினிட்ஸ் இருக்கா பாரு. Q2 Q3 ES தூக்கி இருக்க மாட்டான் Q2ஓட லோஸ். தெரிதா? அப்ப எனக்கு ஆல்ரெடி கீழே என்ன இருக்கு? 90 வீக் டெய்லி கீழே டெய்லி சைக்கிள் எஸ்எம்டி. இப்ப என்ன கிடைச்சிருக்கு? 90 மினிட்ஸ்க்கு 5 மினிட்டோட 60 இருக்கா? என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட். புரிஞ்சுதா? இது வந்து 3 கேண்டில் க்ளோஸ் அதானே ப்ரோ? இது மோர் தேன் 3 கேண்டில்ஸ். லைக் இங்க ஒரு கேண்டில், 2 கேண்டில், 3 கேண்டில், 4வது கேண்டில் தான் க்ளோஸ் வைக்கிறோம். அப்ப இது எஸ்எஸ்எம்டி வச்சு போறதா ப்ரோ? டேய் பயாஸ் பையிடா, பயாஸ் சப்போர்ட் பண்ணதுடா எல்லாமே. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ அம் நாட் ராங் 1 hour ரெஃப்யூஜியுமே இருக்கு பாரு. 1 hour ரெஃப்யூஜி இருக்கு. டெய்லி ஹை ஆர் லோ ஆஃப் தி டே வைக்கணும்ங்கறீங்களா ப்ரோ? ஆமா, டெய்லி சைக்கிள் தான் ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே செட் பண்ணும். அதே மாதிரி இப்ப மந்த்லி சைக்கிள்ல ஒரு எஸ்எஸ்எம்டி கிடைக்குது, அதை நான் வந்து அடுத்த மந்த்லி சைக்கிள் ஏதாச்சும் மேக்னெட்டோ வர வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணலாம். அதுதான் இதுல அட்வான்டேஜ் மேக்னெட்டோல. அதுக்கு தான் இந்த மேக்னெட்டோ. ஒரு சைக்கிளை கேன்சல் பண்ணோம்னா இன்னொரு சைக்கிள் ஃபார்ம் ஆகணும். இன் பிட்வீன் இப்ப நான் போற ரேரியா வந்து ஏதாச்சும் எஸ்எஸ்எம்டி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா கண்டினியூஷன். அது உன் பயாஸ்ல நீ செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்டா. ஓகேவா? உன் பயாஸ்க்கு அப்போசிங்ல ஏதாவது ஒரு எஸ்எஸ்எம்டி வருதுன்னா அது எல்லாமே ரீட்ரேஸ்மென்ட் தான், உனக்கு பொசிஷன்ஸ் ஆட் பண்றதுக்கு. அதெல்லாம் ஓகே. பயாஸ்ல நீ கன் பாயிண்ட்ல இருக்கணும். ப்ரோ இப்போ இன்ட்ராடேக்கு 15 நிமிஷம் எஸ்எஸ்எம்டி மட்டும் பார்த்தா போதும் கரெக்ட்டா ப்ரோ? ப்ரோ 15 மினிட் எஸ்எஸ்எம்டினாத ப்ரோ, அதுக்கு பேர் என்ன ப்ரோ? டெய்லி சைக்கிள் ப்ரோ. டெய்லி சைக்கிள் எஸ்எஸ்எம்டி. டெய்லி சைக்கிள் எஸ்எஸ்எம்டி. இன்ட்ராடேக்கு நீ டெய்லி மட்டும் பார்த்தா பார்த்தாது, திடீர்னு வீக்லி ஃபார்ம் பண்ணுவான். வீக்லி டெய்லி ரெண்டுமே சேர்த்து அடிப்பான். அப்ப என்ன பண்ணுவ? அந்த 2 ஸ்டெப் சொல்லி தரேன் நீங்க. இதுதான் ப்ரோ அந்த 2 ஸ்டேஜ். இதுதான் ஒண்ணு. இது ரெண்டுமே உனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே சமயத்துல ஃபார்ம் ஆகும். ஓகே. சம்டைம்ஸ் ஒரே சமயத்துல ஃபார்ம் ஆகுது. இப்ப இங்க பார்த்தனா டெய்லி சைக்கிள் எப்ப ஃபார்ம் பண்ணிருக்கான்? லண்டன்ல லோ ஆஃப் த டே வச்சிருக்கான். அடுத்து 90 மினிட்ஸ் எப்ப ஃபார்ம் பண்றான்? நியூயார்க்ல ஃபார்ம் பண்றான் 9 AM.
ஓகே ஓகே. இந்த மாதிரி உனக்கு டிஃபரன்ஸா வரும். இப்ப அதே சார்ட் நான் யூரோல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்ன யூரோல எங்க யூரோல 2 ஸ்டேஜ் காட்டுறேன். இப்பதான் வரும். ட்ரம்ப் ஒரு விக்கு கொடுப்பானே, எங்க அந்த விக்கு. இப்ப இங்க பாத்துக்கோ, இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ. நான் 1 hour டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ப்ரீவியஸ் டேவோட லோ தூக்குறானா? ஆமா ப்ரோ. அப்ப வீக்லி சைக்கிள் இருக்கா? எப்படி நான் சொல்றேன்? ஏன்னா பவுண்ட் அந்த லோவை தூக்கல. தூக்கலையா? ஆமா ப்ரோ. அப்ப வீக்லி சைக்கிள் இருக்கு. இப்ப 1 hourல வீக்லி சைக்கிள் இருந்ததுன்னா அடுத்து எனக்கு 15 மினிட்ல டெய்லி சைக்கிள் வரணும். டெய்லி சைக்கிளும் இருக்கா? Q2ஓட லோஸ் இவன் தூக்கிட்டானா? பவுண்ட் தூக்கி இருக்க மாட்டான் Q2ஓட லோஸ். இதுதான் 2 ஸ்டேஜ் SSMT. புரியுதா பிரவீன் மணி ப்ரோ? சாரி மைக் ஆஃப் பண்ணிட்டு. அன்னைக்கே புரியுது ப்ரோ. சொன்னீங்களா ப்ரோ, நார்மல் தானே, அதாச்சும் ஒரு ட்ரேடுக்கு 2 ஸ்டேஜ் எஸ்எம்டி பார்க்கணும் தானே சொன்னீங்க SSMT. ஆமா. இப்ப என்ன இருக்கு, எனக்கு வீக்லி சைக்கிள் உட்கார்ந்து இருக்கு. அப்ப அடுத்த மேக்னெட்டோ எங்க ஃபார்ம் ஆகும்? இந்த ஹைல தான் அடுத்த மேக்னெட்டோ ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த ஹையை அடிக்கிற வரைக்கும் நான் என் ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹையை இன்னும் அடிக்கல, இப்ப அடிக்கிறான். அப்ப இப்ப என் பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணுவேன். ப்ரோ இப்போ ஒரு கரெக்ஷன் வந்தது தெரியுமா? ஆமா, அது பொசிஷன்ஸ் ஆட் பண்றதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இங்க மறுபடியும் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, இன்னொரு புது சைக்கிள் வச்சிருக்கான். இதை யாருமே நீங்க நோட்டீஸ் பண்ணல. போன வாரம் ஃப்ரைடேவோட லோ இங்க இருக்கா பவுண்டுல? ஃப்ரைடேவோட லோவை என்ன பண்ணிட்டான்? மண்டே ஓபன் ஆனே தூக்கிட்டானா? வீக்லி சைக்கிளா? ஆனா யூரோ தூக்கி இருக்க மாட்டான். யூரோக்கு ஃப்ரைடே லோ இங்க இருக்கு. சாரி, இங்க இல்ல, இதோ இருக்கு. தெரியுதா? அடுத்தது டெய்லி சைக்கிள். அன்னைக்கு வேற டெய்லி இருந்தது, இது உங்களுக்கு தெரியாது. இது ஹிடன் டெய்லின்னு வாங்க இதுக்கு பேரு. இது இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி தரல. இங்க இங்க ஹிடன் டெய்லி இல்ல, இங்க 90 இருந்ததுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. Q2 Q3 Q4 யூரோ Q3 90 இருந்ததா? மைக்ரோ இருந்ததா? ஏதோ ஒரு இருந்தது இந்த இடத்துல. Q4 Q1 ஓகே. இங்க டபுளிங் இருந்தது. அது உங்களுக்கு அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தாதான் புரியும். Q4 Q1 Q4 Q1 Q4 அங்க இருக்கு. இங்க தெரியுதா 90 ஃபார்ம் ஆயிருக்கு. Q4ஓட லோ இங்க இருக்கு யூரோல. யூரோ அந்த லோ தூக்கல, பவுண்ட் தூக்கல, ஆனா யூரோ தூக்கிட்டான். தெரியுதா? 90 வீக்லி 90. அப்ப இப்ப இங்க வந்துருச்சு, இன்னொரு புது மேக்னெட்டோ ஃபார்ம் ஆயிருச்சா? அப்ப கன்ஃபார்மா யூரோப்பே அந்த ஐ அடிப்பான். யூரோப்பே இந்த ஐ அடிப்பான். அப்ப நான் அந்த ட்ரேடை ஃபுல்லா ஹோல்ட் பண்ணுவேன். ஏன்னா ஏன் இப்ப யூரோ இந்த ஹை அடிப்பான்னு நான் சொல்றேன், ஏன்னா யூரோவுமே மண்டேவோட ஹைஸை தூக்கிட்டான், ஃப்ரைடேவோட ஐஸை தூக்கிட்டான், பவுண்டுமே ஃப்ரைடேவோட ஐஸை தூக்கிட்டான். அப்ப இன்னும் எனக்கு SSMT ஃபார்ம் ஆகல. அப்ப 2 பேருமே தூக்கிட்டாங்கன்னா 2 பேருமே அந்த ஐஸ் அடிப்பானுங்க. அஷ்டானா இது எல்லாமே கண்டினியூஷன்ஸ் தான். இது ஃபுல்லா வர்றது. அன்னைக்கு நம்ம இந்த ட்ரேட் தான் எடுத்திருந்தோம் 2 ஹவரோட ரேஞ்சை வச்சு. எங்க 2 ஹவரோட ரேஞ்ச்? இது டியூஸ்டே வந்து ட்ரேடா? சாரி, டியூஸ்டே ட்ரேட் எடுக்கல, வெனஸ்டே தான் எடுத்திருந்தேன். சாரி, வெனஸ்டே எடுத்திருந்தேன். வெனஸ்டே தான் எடுத்திருந்தேன். ஆமா, ப்ரோக்கர் சார்ட்ல வெனஸ்டே தான் எடுத்திருந்தேன். எங்க 2 ஹவர்? அதோ
இந்த லோ வந்து எங்க தட்டுறான் 2 எப்பவுமே 2 ஸ்டேஜ் எஸ்எஸ்எம்டின்றது மஸ்ட் ப்ரோ. 2 ஸ்டேஜ் எஸ்எஸ்எம்டி இல்லாம மார்க்கெட் நவராது. அது ஹை ப்ராபர்ட்டியா வராது. சிங்கிள் ஸ்டேஜ் வச்சே மார்க்கெட் நவுத்திடுவான். பட் 2 ஸ்டேஜ்ன்றது நமக்கு ரொம்ப தேவை. ஒரு ஹை ப்ராபர்ட்டி செட்டப் 2 ஸ்டேஜ்ல தான் ஃபார்ம் ஆகும். ப்ரோ அது புரிஞ்சிச்சு. இப்போ அந்த டைம் ஃப்ரேம் இப்போ வீக்லி சைக்கிள்னா இப்போ டே சைக்கிள் பார்த்தா போதுமா இல்ல 90 நிமிஷம் அந்த மாதிரி கிடைக்கிறத பார்க்கணுமா இல்ல இந்த டைம் ஃப்ரேம் தான் பார்க்கணும்ன்றது? அது எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கிறத வச்சு பண்ணலாம் ப்ரோ. அதுக்கு பேர் ஸ்கிப்பிங் சைக்கிள்ஸ்னு வரும். ஆர்டர் படி பார்த்தா வீக்லி வச்சா டெய்லி வைக்கணும். டெய்லி இருந்ததுன்னா 90 வைக்கணும். 90 இருக்குன்னா 1 மைக்ரோ வைக்கணும். இதுதான் சீக்வன்ஸ். ஓகே. அதாவது எப்படி வரும்னா மந்த்லி வீக்லி, வீக்லி டெய்லி, டெய்லி 90, 90 மைக்ரோ. இதுதான் சீக்வன்ஸ். ஆனா இந்த சீக்வன்ஸ் மிஸ் ஆகும். திடீர்னு வீக்லி வைப்பான், ஆனா டெய்லி வைக்காம 90 வச்சுட்டு மூவ் பிரிச்சுக்கிட்டு பறக்கும். செம்ம எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும் அந்த மூவ். அதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங் ஸ்டேஜஸ் வாங்க. அது இப்போதைக்கு உங்களுக்கு வேணாம். அது ரொம்ப அட்வான்ஸ்டா, அது இன்னும் தலையை பிச்சுக்கும் அது. ஸோ இப்போதைக்கு அது வேணாம். இப்போதைக்கு நீங்க இந்த சீக்வன்ஸே ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி சைக்கிள் உட்காந்தா ஒரு டெய்லி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ வீக்லி இருக்கு, நான் 90 இருக்கு, நான் போறேன் அப்படின்னா அடி விழும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வரல, இன்னும் டேட்டா உங்ககிட்ட கிடைக்காது. ஸோ பெட்டர் இதே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ஏன்னா இது என்னது, இது குவார்டர்லி தியரி. குவார்டர்லி தியரினா நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், Q1 Q2 அந்த சீக்வன்ஸ் தான் இங்கேயுமே. மந்த்லி வீக்லி, வீக்லி டெய்லி, டெய்லி 90, 90 மைக்ரோ. இன்னும் நீங்க மைக்ரோ சைக்கிள்லாம் போகாதீங்க, அது இன்னும் தலைவலி 1 மினிட்ல வரும். அது முதல்ல நீங்க இதை மாஸ்டர் பண்ணீங்கன்னா தான் நான் அதை சொல்லி தர முடியும். ஓகே. புரியுதா? புரியுது. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஸோ இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ புரிஞ்சுச்சா? புரிஞ்சு ப்ரோ. ப்ரோ நேம் மட்டும் அனுப்பிச்சிடுறீங்களா இல்ல இன்னொரு வாட்டி காட்டுங்க? வெயிட் பண்ணுங்க, நான் போடுறேன். நம்ம நாளைக்கு வந்து ஹிட் அண்ட் பார்த்துருவோம் ப்ரோ. ஓகே. சிஸ்டி ப்ரோ, சிஸ்டி முடிஞ்சா? சிஸ்டி இப்பதானடா எடுத்து முடிச்சேன். சிஸ்டிக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், வெயிட் சிங்கிள் பண்ணு. கேண்டில், வர சிங்கிள் வர கேண்டில். வர சிஸ்டிக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். உங்களுக்கு அதை அனுப்பிச்சு விட்டேன், அந்த இண்டிகேட்டரோட நேம். ஸோ 50Xக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சிஸ்டிக்குமே டைம் ஃப்ரேம் லிமிடேஷன் கிடையாது. 1 hour 60 வரும், 4 hour 60 வரும், டெய்லி 60 வரும், வாட் எவர் த சிஸ்டம் மேபி. பட் அதோட ப்ரோட்டோகால் ஒன்று தான். ஒரு கேண்டில் லிக்விடிட்டி கீழே க்ளோஸ் வைக்கும், இன்னொரு கேண்டில் அதை என்கல்ஃப் பண்ணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல சிஎஸ்டி காட்டுறேன். யூரோ இந்த ப்ரோக்கர் எடுத்துக்கிறேன். லிக்விடிட்டியா, லிக்விடிட்டி கீழே பாடி க்ளோஸா, வெரி நெக்ஸ்ட் கேண்டில் அதை என்கல்ஃப் பண்ணிட்டானா, தென் திஸ் பிகம்ஸ் சிஎஸ். ஓப்பனிங் பிரைஸ் மேல பாடி க்ளோஸ் வச்சாலே போதுமா ப்ரோ? ஆமா, விக்குக்கு விக்கெல்லாம் தேவையில்ல, ஓப்பனிங் பிரைஸ்க்கு மேல பாடி க்ளோஸ் வச்சா போதும். இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த மல்டிபிள் கேண்டில் சிஎஸ்டிக்கு நான் எடுத்த ட்ரேட் இருக்குமே.
இதோ இருக்கு பாரு. இந்த எக்ஸாம்பிள் 1 hour time frame. Swing low. We take in a body close. 15 minutes. இதுதான் more than 2 candles CST. எங்க நமக்கு 60 வருது? இங்கதான் 60 வருது. புரியுதா? ம். புரியுது ப்ரோ. இது இந்த மோர் தென் 2 கேண்டில் 60 வந்து ஹை ப்ராபபிலிட்டியா? அது இருக்கிறதுல லோ ப்ராபபிலிட்டி. அப்ப 2 கேண்டில் 2 கேண்டில்ல ஃபார்ம் ஆகுது அதெல்லாம் ப்ரோ. சிங்கிள் கேண்டில் 60 A பிளஸ்ரா. 2 கேண்டில் 60 ஏடா. அவ்வளவுதான். ரெண்டுமே ஹை ப்ராபபிலிட்டி தான். ஓகே. ப்ரோ இந்த 60 வந்து இங்கெல்லாம் ஒர்க் ஆகாதுன்ற ரூல்ஸ் இருக்கா ப்ரோ? அப்பெல்லாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது ப்ரோ. ஒன்ஸ் 60 ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உனக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே ப்ரோ. அன்லஸ் அன்டில் நீ தப்பா பார்க்காத வரைக்கும் மார்க்கெட்டை. நீ பயாஸ்ல தப்பு பண்ணி செல் பயாஸ்ல வந்துட்டு பைக்கு 60 இருக்குன்னு நான் போயிட்டு பை வச்சு செல் பயாஸ்ல வந்திருப்பேன். ஆனா மார்க்கெட் அன்னைக்கு பை பயாஸா இருக்கும். நீ அப்ப போயிட்டு செல் பயாஸ் சும்மா ஒரு ஹைட் அவுட் சூப்பர் வச்சு நான் செல்லு போறேன்னு போனா அப்ப மாட்டுவேன். ஓகே. ஏன்னா உன் பயாஸே தப்பாகும் அந்த இடத்துல. அப்படி இல்லைன்னா ஒண்ணு அவசரப்பட்டு என்டர் ஆயிடுப்பேன். லைக் தப்பான லிக்விடிட்டி மார்க் பண்ணிட்டு அவசரமா என்டர் ஆயிட்டு இருப்பேன். சோ அப்ப என்ன நடக்கும்? உன்னை மறுபடியும் இன்னொரு தடவை ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு அப்புறம் கீழே போகும். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்கியூ பண்ணிருப்போம். எங்க என்ன ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு ஊத்தணும் போனோம். அன்னைக்கு இதே ட்ரேடு எல்லாமே இங்க 3 ஸ்டேஜ் இருந்தது ஆக்சுவலி சொல்ல போனோம். இங்க பார்த்தனா மண்டேவோட ஹைஸ என்கியூ தூக்கிருக்கானா? வீக்லி எஸ்எஸ்எம்டியா? இஎஸ் தூக்கி இருக்க மாட்டான் மண்டேவோட ஹைஸ. தெரிதா? தெரியுது ப்ரோ. வீக்லி சைக்கிள் எஸ்எஸ்எம்டி வேற M15 டைம் ஃப்ரேம்க்கு வர. டெய்லி சைக்கிளா? Q2 ஓட ஹைஸ Q3ல தூக்கிட்டானா? என்கியூ தூக்கிருக்கான், இஎஸ் தூக்கிருக்கான், ஒய்எம் தூக்கிருக்க மாட்டான். தெரிதா? Q2 ஓட ஹைஸ Q3ல. தெரியுது. ஸோ வீக்லி இருக்கு, டெய்லி இருக்கு. இது கூட 90 மினிட் இருந்தது அன்னைக்கு நான் அடிக்கும் போது. எங்க 90 மினிட்? Q1 Q2 இது 9:30 இது வந்து டபுளிங் 90 வாங்க. இது உங்களுக்கு புரியாது. இஎஸ்ல இருக்கு பாரு. Q2 Q3 என்கில பாரு. Q2 Q3 90 மினிட்ஸ் இருக்கா? ஆமா ப்ரோ. 3 ஸ்டேஜ் எஸ்எஸ்எம்டி இருந்துமே என்ன ஒரு ஈடு சம்பந்தமே இல்லாம ஒரு ஈடு ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு அப்புறம் கீழே ஊத்தணும். அதுவும் எஸ்எஸ்எம்டியா ஃபார்ம் ஆயிட்டா ப்ரோ? அது இன்னொரு 90 மினிட்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க பார்த்தனா தெரியும். Q3 Q4 இஎஸ் தூக்கி இருக்க மாட்டோம். தெரியுதா? தெரியுது ப்ரோ. தெரியுது. எஸ்எஸ்எம்டி இல்லாம ஃபார்ம் ஆகாது. இப்போ இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? 90 மினிட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. 60 எது? இதுதான் சிஎஸ்டி. நீ 15 மினிட்ல போயிட்டு டெய்லி சைக்கிள் எடுத்தாலுமே உனக்கு எது 60? இந்த இருக்கு. லிக்விடிட்டி மேல டோட்டல்ஸும் பாடி க்ளோஸ் த வெரி நெக்ஸ்ட் கேண்டில் அதை என்கல்ஃப் பண்ணி 60 ஆக்டிவேட் பண்ணிட்டான். இப்போ என்னென்ன சைக்கிள் இருக்கு? மேல வீக்லி இருக்கா? அப்ப ரேஞ்சோட ரொட்டேஷன் என்ன? மேக்னெட்டோல அடுத்து அந்த லோஸ் அடிக்கிற வரைக்கும் நீ ட்ரேட ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடிச்சானா? இதுதான் மேக்னெட்டோ. இப்ப அந்த 3 ஸ்டேஜ் 3 சைக்கிளுக்கு உள்ளது இருக்கு. ஆனா ஸ்டாப் அவுட் ஆயிட்டு வருதுன்னு அது நியூஸ்னாலயா? அது தேவையில்லாம ஏத்தனா. எதுக்கு ஏத்தனான்னு எனக்கே தெரியாது. நீங்க எங்க ப்ரோ என்ட்ரா? நீங்க எங்க? நான் அதோ இங்க என்ட்ரானம் ப்ரோ. அது ஏன் வயிற்றுல கலப்புறீங்க? 15 மினிட்டுங்க. இந்த கேண்டில் என்ட்ரானம். அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இந்த ஐல வச்சுட்டு என்ட்ரானம். பெரிய ட்ரேடு. ரீஎன்ட்ரா ஆனீங்களா ப்ரோ? என்கியூல ரீஎன்ட்ரா ஆகல, ஒய்எம்ல ரீஎன்ட்ரா ஆகல. என்கியூ ஸ்டாப் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒய்எம்ல ரீஎன்ட்ரா ஆகல.
ப்ரோ நீங்க இந்த மேக்னோ டூல் சொன்னீங்கல்ல, ம். அது லாஸ்டா நீங்க எஸ்எம்டி பண்ணும்போது வென் டு ட்ரேடு வென் டோன் ட்ரேட் நடத்தீங்க, அதே கான்செப்ட் தானே இது எஸ்எம்டி நடத்தும் போது? அதெல்லாம் இல்ல ப்ரோ. நீங்க போயிட்டு அந்த வீடியோ மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. மேக்னெட்டோன்றது வேற. டார்கெட் செட் இல்ல பண்றதுக்கு இல்ல தான் மேக்னெட்டோ. ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கும் ஓகே வென் டு ட்ரேடு வென் நாட் டு ட்ரேடுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே ஓகே இது சரி ப்ரோ. ஏன் தப்பாச்சுன்றது எனக்கு அப்புறம் லேட்டரா கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், டிஃபைனிங் ரேஞ்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம்தா? இந்த ஓகே ப்ரோ, மேல மேனிபுலேஷன் நடக்கும். அந்த டெர்மினேஷன் டெர்மினல்ஸ் டெர்மினல் அந்த 0.5 தொடுறதுக்கு முன்னாடியே நான் என்டர் ஆயிட்டேன். தெரியுதா? நான் என்டர் ஆன இடம் இங்க. யாரு மைக் எக்கோ அடிக்க? சைலேஷ் மைக் ஆஃப் பண்ணு. அந்த 0.5 நான் தொடுறதுக்கு முன்னாடியே என்டர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப தொட்டா நான் 0.5 இதை அதாச்சும் இதை யூஸ் பண்ணா அது அந்த கண்டிஷன்ஸ் இது பண்ணணுமா ப்ரோ? அதாச்சும் மேனிபுலேஷனுக்கு அந்த 0.5 டச் பண்ணதுக்கு அப்புறம் தானா? ஆமா 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 ஓகே. எப்பவுமே டச் பண்ணிடுவோம். அதே மாதிரி அன்னைக்கு டெய்லி டிஎஃப்ஆருமே அங்கதான் போய் உட்கார்ந்தது. இது வீக்லி டிஎஃப்ஆர், டெய்லி டிஎஃப்ஆருமே அங்கதான் போய் உட்கார்ந்தோம் டெர்மினல்ஸ். எல்லாமே அந்த 0.5 0.4 அங்கோட உட்கார்ந்தோம். நான் அதை கவனிக்கவே இல்லை அன்னைக்கு. அதை கவனிக்காமே எடுத்துறேன். நான் இதை இப்படி தலைகீழ திருப்பி போட்டேன். அதுல மாட்டி தலைகீழ போடும்போது -1 அடிச்சிட்டான். ஸோ அதனாலதான் இந்த ட்ரேடே அட்டன் பண்ணேன் நான். பட் இட் ஹேப்பன்ஸ். இதுதான் சொல்றது, எவ்வளவு பெரிய A+ செட்டப்பா இருந்தாலும் அது ஃபெயில் ஆகும். அதுதான் ட்ரேடிங்ல 100% ரேட்டே கிடையாது. ப்ரோ இப்போ நீங்க மார்க் பண்ணிருக்கீங்கல்ல டிஃபைனிங் ரேஞ்ச், ஆமா, அது எந்த சைக்கிளோடது? இப்ப நான் இங்க போட்டிருக்கதா வீக்லி ரேஞ்சரா, வீக்லியோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு. ஓகே, இப்போ டெய்லி ரேஞ்சில் போட்டிங்களா? டெய்லிக்கு ஏசியாவோட ரேஞ்சு Q1. நீங்க போட்டது போடுங்க. இது வந்து பயாஸ் வந்து பேரிஷ்ல இருக்கீங்களா? ஆமா, என் பயாஸ் ஃபுல் பேரிஷ். அப்போ டெய்லியில பண்ணா -4 பார்க்கணுமா? ஆஹா, இதுக்கு பேர் வந்து டிலேடு ப்ரொட்ராக்ஷன் வாங்கடா. நான் எதிர்பார்த்த பயாஸ் செல்லு. ஆக்சுவலி எனக்கு எங்க மேனிபுலேஷன் நடந்திருக்கணும்னா, இதை நான் இப்படி திருப்பி போட்டு இந்த -1 தான் எனக்கு மேனிபுலேஷன் நடந்திருக்கணும். அதான் டவுட். ஆனா இதுக்கு பேர் வந்து டிலேடு ப்ரொட்ராக்ஷன் வாங்க. அது கொஞ்சம் இந்த டாபிக் எடுக்கும்போது நான் சொல்றேன். இப்ப நோண்டாத அது இப்ப வேணாம். நான் அதனாலதான் இன்னைக்கு யூரோல வந்து நான் லாங் பயாஸ்லயே வந்தேன். இன்னைக்கு யூரோ அதை காட்டுறேன் பாரு, டெய்லியோட டிஎஃப்ஆர் தாராளமா உட்காந்துருக்கும் பாரு. நேத்தோட பிஎம் நோஸ்ல டெய்லியோட டிஎஃப்ஆர் இது இதோ இருக்கு. எங்க வந்து உட்காந்துருப்பான்னு பாரு, 201. அந்த 4 ஹவரோட எஃபிஜி ரேஞ்ச். நான் இங்கதான் லிமிட் போட்டு வச்சிருந்தேன். இன்னும் எனக்கு லிமிட் டேக் ஆகல. நாளைக்கு தான் டேக் ஆகும். ஓகே, இப்படிதான் டிஎஃப்ஆர் யூஸ் பண்ணும். இது இன்னும் பிரீஃபா எடுப்பீங்களா ப்ரோ இந்த டூல் செட்டிங்? டெர்மினல்ஸ் நான் இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கல ப்ரோ. டெர்மினல்ஸ் எடுக்கும்போது சொல்றேன். ஓகே. எங்க இந்த பவுன்ஸ் வச்சிருப்போம் பாரு யூரோ 0.5. 0.5 நல்லா பாரு. கீழேயா ப்ரோ? ஓகே, மேல பாத்துறேன். -4. மேல எங்க இந்த ரிவர்ஸ் வச்சிருப்பான்னு பாரு, டு த டிக். அதுதான் ப்ரோ நான் பாத்துட்டேன். அந்த 0.5 தான் அடிக்கணும். அதுதான் என்னோட டார்கெட். இந்த ஹை கிட்ட போயிட்டு மயிராச்சுன்னு கீழே வந்தான். ஆஹா, எவனுமே அடிக்கல. சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.